பயிற்சி 3.15 கொஷின் நம்பர் 4. ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கை அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குழாய்களின் எண்ணிக்கை, எடுத்துக்கொள்ளும் நேரம் நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. 2 குழாய்கள் இருந்ததுன்னா அந்த தொட்டி, நீர் தொட்டி 45 நிமிடத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆயிரும். 2 பைப் இருந்துச்சுன்னா அந்த டேங்க்கு 45 நிமிஷத்தில் ஃபில்லப் ஆயிரும். அதே போல் 3 பைப் இருந்துச்சுன்னா அந்த டேங்க்கு 30 நிமிஷத்தில் ஃபில் ஆயிரும். 6 பைப் இருந்துச்சுன்னா 15 நிமிஷத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும். 9 பைப் இருந்துச்சுன்னா அந்த டேங்க் 10 நிமிஷத்தில் ஃபில் ஆயிரும். ஒரு வாட்டர் டேங்க்கு 2 பைப் இருந்தால் 3/4 மணி நேரத்துலையும், 3 பைப் இருந்தால் அரை மணி நேரத்துலையும், 6 பைப் இருந்தால் 1/4 மணி நேரத்துலையும், 9 பைப் இருந்தால் 10 நிமிஷத்துலேயும் அந்த டேங்க்கு ஃபில் ஆகும். அப்போது இவங்க கேட்டுக்கிற கொஷின் என்னென்னா, மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து இதுக்கான கிராஃபை வரைஞ்சிட்டு 5 குழாய்களை பயன்படுத்தினா தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. கொஷின் 9 நிமிடங்கள், 9 நிமிஷத்தில் அந்த தொட்டி நிரம்பணும்னா பயன்படுத்தப்பட வேண்டிய குழாய்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 குழாயை பயன்படுத்தினா எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்றது முதல் கொஷின். 2வது கொஷின் 9 நிமிஷத்தில் தொட்டி நிரம்பணும்னா பயன்படுத்தப்பட வேண்டிய குழாய்களின் எண்ணிக்கை, எத்தனை குழாய்களை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இங்கே நமக்கு கேட்டிருக்கிற 2 கொஷின். இதற்கான விடையை பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் நம்முடைய வின்னர்ஸ் வேர்ல்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எப்போவுமே நமக்கு கிராஃபை பொறுத்த வரைக்கும் அட்டவணை கொஷினில் கொடுத்துருந்தாலும் நாம் எடுத்து அட்டவணையை எழுதணும். ஏன்னா தேர்வுகளில் நீங்கள் அட்டவணை எடுத்து எழுதும்போது அதற்காக மதிப்பெண்கள் உண்டு. பேப்பர் திருத்தும் போது அதற்கான மதிப்பெண்கள் உண்டு. எனவே அட்டவணையை நீங்கள் கம்பல்சரி எடுத்து எழுதணும். அட்டவணைக்கு 2 மதிப்பெண்கள் உண்டு. அதனால் அட்டவணையை கொஷினில் அட்டவணை கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து விடையாக எழுதும்போது உங்கள் கிராஃப் ஷீட்டில் அட்டவணையை எழுத வேண்டும். இந்த அட்டவணையை எடுத்து எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கிற அட்டவணையை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிக்கிட்டு எந்தெந்த புள்ளிகளை நம்ம வரைபடமாக வரைய போகிறோம் அப்படின்றத வரைபுள்ளிகள்னு போட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்ட பிறகு இப்போது இந்த வரைபுள்ளிகளுக்கு நம்ம அளவு திட்டத்தை எழுதிக்கிட்டு அந்த அளவு திட்டத்துக்கு தகுந்த வரைபடத்தை வரைஞ்சிக்கலாம். ஸோ அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகாகவும், ஒய்எச்சில் 1 சென்டிமீட்டர் 5 அலகாகவும் நாம் அளவு திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவு திட்டத்தை எடுத்து நாம் எக்ஸ்அச்சிலும் ஒய்எச்சிலும் நம்பராக நம்ம இப்போ குறிச்சிக்கலாம். எக்ஸ்அச்சில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். 15 வரைக்கும் எழுதலாம். அதே போல் ஒய்எச்சில் நம்ம 5 அலகுகள் எடுத்திருக்கோம். அப்போ ஒய்எச்சில் பார்த்தீங்கன்னா 5 10 15 20 25ன்னு சொல்லிட்டு எண்டில் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்பர் போட்டுக்கலாம். இப்போ அட்டவணையில் எக்ஸ்அச்சில் குழாய்களின் எண்ணிக்கை இருக்கும். அட்டவணையில் இருக்கக்கூடிய குழாய்களின் எண்ணிக்கை எக்ஸ்அச்சில் இருக்கும். அதை எடுத்து கீழே குழாய்களின் எண்ணிக்கை எழுதிக்கலாம். அதே போல் ஒய்எச்சில் அட்டவணையில் நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தை நாம் ஒய்எச்சில் எடுத்து எழுதிக்கலாம். நேரங்கள் பார்த்தீங்கன்னா நிமிடங்கள், அதை நாம் கண்டிப்பாக இதில் எழுதிக்கணும். நேரங்கள் நம்ம நிமிடங்கள் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற அளவு திட்டத்துக்கு தகுந்தது போல் நாம் இங்கே அளவுகளை இங்கே நம்ம குறிச்சிக்கிட்டோம். எக்ஸ்அச்சிலையும் ஒய்எச்சிலையும் குறிச்சிக்கிட்டு எக்ஸில் குழாய்களின் எண்ணிக்கை எடுத்துக்கிறோம். ஒய்யில் நேரம் நிமிடங்களில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்ட பிறகு இப்போது நாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகளெல்லாம் எடுத்து குறிச்சிக்கலாம். அட்டவணையில் முதல் புள்ளி பார்த்திங்கன்னா எக்ஸ்அச்சில் 2, எக்ஸ்அச்சில் 2க்கு நேராக பார்த்துக்கிறோம். ஒய்எச்சில் 45, அதை நாம் இங்கே குறிச்சிக்கிறோம். குறிச்சிக்கிட்டு பக்கத்தில் 2,45ன்னு எழுதிக்கிறோம். முதல் புள்ளி குறிச்சியாச்சு, 2,45. இரண்டாவது புள்ளி பார்த்திங்கன்னா 3,90, எக்ஸ்அச்சில் 3, ஒய்எச்சில் 30. எக்ஸ்அச்சில் 3க்கு நேராக போயிடுறோம். ஒய்எச்சில் 30 பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 3,30ன்னு கிடைக்கும். அடுத்தது எக்ஸ்அச்சில் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்அச்சில் 6, ஒய்எச்சில் 15. எக்ஸில் 6க்கு நேராக பார்க்குறோம், ஒய்யில் 15 பார்க்குறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 6,15ன்னு கிடைக்கும். அடுத்தது எக்ஸ்அச்சில் 9க்கு நேராக, எக்ஸ்அச்சில் 9க்கு நேராக போய்க்கிறோம். ஒய்எச்சில் 10க்கு நேராக பார்க்குறோம். அப்போ இது பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக பாயிண்ட்டை குறித்து எக்ஸில் 9, ஒய்யில் 10 இந்த பாயிண்ட்டை குறிச்சிட்டோம்.
இந்த பாயிண்ட் எல்லாம் குறிச்சிட்ட பிறகு குறிக்கப்பட்ட புள்ளிகளை நாம் ஒரு வளைகோடாக வந்து ஒரு பரவளையமாக நம்ம வந்து இணைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைகோடாக நாம் இணைச்சிக்கிறோம். இணைச்சிட்ட பிறகு நமக்கு இந்த வளைகோடு வந்து இந்த ஷேப்பில் கிடைக்குது. ஸோ இதில் இருந்து நமக்கு தேவையான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ கிராஃபில் பார்க்க போகிறோம். ஸோ 5 குழாய்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழாய்களின் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா குழாய்களின் எண்ணிக்கையில் 5க்கு நேராக கோடு போட்டு பார்க்கும்போது 5க்கு நேராக பார்க்கும்போது நேர்கோடை வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இந்த பரவளையத்தை இந்த 5லேருந்து வரையப்பட்ட கோடு எந்த இடத்துல தொடுதுன்னு பார்க்குறோம். அங்கேருந்து நம்ம ஒய்ஹெச்க்கு ஒரு நேர்கோடு வரைகிறோம். இந்த நேர்கோடு இந்த ஒய்ஹெச்க்கான புள்ளிகளில் வந்து எந்த இடத்துல வந்து தொடுதுன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே 20க்கு பக்கத்தில் வருது. ஸோ நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 18 குறிக்கும். சரிங்களா, 15க்கு 20க்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும். அப்போ அந்த பாதி கோடு வந்து 2.5 குறிக்குது. அடுத்தது இந்த 2.5க்கும் அடுத்தது வந்து அந்த 20க்கும் இடையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 15க்கும் மேலே 17.5 பாதிக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து 18ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னென்னா 5 குழாய்களின் எண்ணிக்கைக்கு நேராக கோடு போட்டோம்னா நேரத்துக்கு அது வந்து 18ல் போயிட்டு முடியுது. ஸோ நமக்கான ஃபஸ்ட்டு வினாவுக்கான ஆன்சர் என்னென்னா 5 குழாய்களை பயன்படுத்தினால் நமக்கு தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 18 நிமிடங்கள். அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சரில் எடுத்து எழுதிக்கலாம். அப்போது 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 15 நிமிடங்கள் என்பது முதல் வினாவிற்கான விடை. அடுத்து 2வது வினா வந்து பார்த்திங்கன்னா 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை. 9 நிமிஷத்தில் அந்த வாட்டர் டேங்க் ஃபுல்லாகிருதுன்னா எத்தனை பைப்புகளை அந்த டேங்க்குக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வாட்டர் பைப்பை அந்த டேங்க்கில் யூஸ் பண்ணால் அந்த தொட்டி வந்து 9 நிமிஷத்தில் நிரம்பும் அப்படின்னு கிராஃபில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது நேரம், அதில் பார்க்குறோம். அதில் பார்த்துட்டு 9க்கு நேராக பார்க்கணும். 9க்கு நேராக பார்க்கும்போது இப்போது 9 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது 5க்கும் 10க்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 7.5. 7.5க்கும் அடுத்தது 10க்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7.5க்கும் 10க்கும் 10 நெருங்குற மாதிரி நம்ம ஒரு கோடை வரைஞ்சோன்னா அது வந்து 9 குறிக்கும். அப்போ 7.5க்கும் 10க்கும் நடுவில் 10 நெருங்கின மாதிரி பக்கத்தில் ஒரு கோடு, ரொம்ப பக்கத்துலேயே வந்து ஒரு கோடு வரைஞ்சுன்னா அது 9 குறிக்கும். அப்போது அந்த 9க்கு நேராக ஒய்ஹெச்சில் 9 என்பது 9 நிமிஷத்தை குறிக்குது. அப்போ 9க்கு நேராக நாம் வந்து ஒரு கோடு போடுறோம். 9க்கு நேராக ஒரு கோடு போடும்போது அது அந்த பரவளையம், நாம் அந்த புள்ளிகளை இணைத்த பரவளையத்தை வந்து எந்த இடத்துல தொடுது, அந்த பேரபுலாவை வந்து எந்த இடத்துல தொடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கிறோம். பரவளையத்தை தொடக்கூடிய இடம், இந்த பேரபுலாவை தொடக்கூடிய இடத்துல இருந்து நிறுத்திக்கிட்டு அங்கேருந்து நம்ம எக்ஸ்ஹெச்சுக்கு கீழ் நோக்கி ஒரு கோடு போடுறோம். எக்ஸ்ஹெச்சுக்கு கீழ் நோக்கி ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 10ல் முடியுது. அப்போ 10 என்பது குழாய்களின் எண்ணிக்கையை குறிக்குது. நேரத்தை நாம் 9ன்னு எடுத்துக்கிட்டோம். 9 நிமிஷத்துக்கு நேராக கோடு போட்டோம்னா 9 நிமிஷத்துக்கு நேராக கோடு போட்டோம்னா அது நமக்கு பரவளையத்தை தொடுகின்ற இடத்திலிருந்து கீழ் நோக்கி எக்ஸ்ஹெச்சுக்கு கோடு போடும்போது 10ல் கிடைக்குது. அப்போது 9 நிமிடத்தில் அந்த தண்ணீர் தொட்டி நிரம்பணும்னா எத்தனை குழாய்கள் தேவைப்படும்னா 10 குழாய்கள் தேவைப்படும். 9 நிமிடத்தில் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு தேவையான குழாய்களின் எண்ணிக்கை 10. அதை தான் நம்ம இங்கே ஆன்சரில் வந்து எடுத்து எழுத போகிறோம். ஸோ 10 என்பது இங்கே வந்து எக்ஸ்ஹெச்சில் இருக்குது, அது வந்து குழாய்களின் எண்ணிக்கையை குறிக்குது. 9 என்பது நேரத்தை குறிக்குது, அது வந்து ஒய்ஹெச்சில் இருக்குது. அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் 2ஆம் ஆன்சர் இதுதான். அதாவது 9 நிமிடத்தில் தொட்டி நிரம்ப வேண்டுமென்றால் பயன்படுத்த வேண்டிய குழாய்களின் எண்ணிக்கை 10. அப்போது எக்ஸ்ஹெச்சில் 10, ஒய்ஹெச்சில் 9. இதுதான் 2வது வினாவிற்கான விடை. இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை வந்து 10 குழாய்கள் என்பது 2வது வினாவிற்கான ஆன்சர். முதல் வினாவிற்கான விடை 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் 15 நிமிடங்கள். 2வது கொஷின், 2வது ரவுண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை 10 குழாய்கள் என்பது இதனுடைய ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம எப்படி எளிமையாக மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸில் எப்படி இதுக்கான ஆன்சரை கொண்டு வரலான்னா அதிகபட்சம் 2 ஸ்டெப்லேயே இதுக்கான ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ xy = 90ன்னு கொடுத்துருக்காங்க.
xy = 90ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. குழாய்கள் எண்ணிக்கை வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குழாய்கள் எண்ணிக்கை எக்ஸ் அச்சில் இருக்குது. அப்போ எக்ஸ் 5ன்னா நமக்கு ஒய் என்ன, ஒய் வேல்யூ என்ன, அந்த நிரம்புவதற்கான நேரம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ xy = 90 அப்படின்றது தான் இதுக்கான ஈக்குவேஷன். ரெண்டையும் பேருக்குன்னா உங்களுக்கு 90 கிடைக்கும். 2 45 90, 3 30 90, 6 15 90, 9 10 90. அப்போது ரெண்டையும் பெருக்கினா கிடைக்கிறது 90. இதில் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒய் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போது 5ஓட எதை பெருக்குனா 90 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 18 90 அப்படின்னு எளிமையாக சொல்லலாம். இதை வந்து ஸ்டெப்ஸில் நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த ஈக்குவேஷனில் xy = 90 ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னா ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது ஒய் = இந்த பெருக்கல் இங்கே வந்தால் வகுத்தலாக மாறுது. அப்போது ஒய் = 18 கிடைக்கும். ஸோ நமக்கு அதுக்கான ஆன்சர் என்னென்னா எக்ஸ் 5 அப்படின்னா ஒய் 18. அதாவது 5 குழாய்கள் பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 18 நிமிடங்கள். இது முதல் வினாவிற்கான விடை. அடுத்து ரெண்டாவது வினாவிற்கான விடை பார்த்தீங்கன்னா இப்போ xy = 90 என்பது ஈக்குவேஷன். அதில் நிமிடங்கள் வந்து ஒய் அச்சில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒய் வந்து 9 அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன, குழாய்கள் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ எக்ஸ் இன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் ஒய் வேல்யூ என்னன்னு ஒய் வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 9 = 90. அப்போ எக்ஸ் = இந்த பெருக்கல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுது. அப்போ 90/9 வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா எக்ஸ் வந்து 10ன்னா ஒய் வேல்யூ 9. அதாவது 9 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி நிரம்புவதற்கு தேவையான குழாய்களின் எண்ணிக்கை 10 என்பது இதற்கான விடை.